அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கட்டுமான நிறுவனத்தினர், மின்சார வாகன விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உருமும் சத்தத்துடன் புகையை கக்கியபடி வாகனங்கள் சாலையில் சீறிக்கொண்டிருக்க, இந்த பக்கம் பச்சை நிற போர்டுடன் அமைதியாக கடந்து செல்கின்றன மின்சார வாகனங்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் விதமாகவும் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாகவும் பேட்டரியில் ஓடும் வாகனங்களை பயன்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன. மின் வாகன விற்பனையை ஊக்குவிக்க வரி சலுகைகளையும் அரசு வழங்கி வரும் நிலையில் தற்பொழுது அதற்கான சார்ஜிங் வசதி கட்டாயம் என அறிவித்து விதிகளில் திருத்தம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதன்படி அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. 8 வீடுகளுக்கு மேலான அல்லது 750 சதுர மீட்டருக்கு அதிகமான குடியிருப்புகளில் மின்சார சார்ஜிங் வசதி கட்டாயம். 50 வீடுகளுக்கும் அதிகமான குடியிருப்புகள் இருந்தால் அங்கே வெளியில் இருந்து வருவோருக்கும் விரைவான சார்ஜிங் வசதி அமைத்து தரப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 300 சதுர மீட்டருக்கு அதிகமான வணிக வளாகம், தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக குறைந்தது 10 விழுக்காடு பார்க்கிங் வசதி மற்றும் விரைவான சார்ஜிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டிலேயே மின் வாகன விற்பனையில் தமிழ்நாடு முன்னணி வகித்து வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆல் டுகெதர் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 6.5%ல தமிழ்நாடு அலோன் வந்து கிட்டத்தட்ட 16% வந்து இன்னைக்கு இந்தியாலே எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் இவி வெஹிக்கிள் வந்து யூசர் வந்து 16% வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம தமிழக அரசு வந்து இந்த கம்பைன்ட் பில்டிங் ரூல்ல இது ரூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப எல்லாருக்குமே ஒரு பிளானிங் டிசைனிங் இதுலயே வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். சார்ஜிங் வசதிக்கான கட்டமைப்பு இல்லையே என்ற காரணத்தில் பலரும் மின் வாகனங்களை வாங்குவதில் தயக்கம் காட்டி வந்தனர். அரசின் தற்போதைய உத்தரவால் எதிர்காலத்தில் மின் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என நம்புகின்றனர் அதன் விற்பனையாளர்கள். சில ஃபிளாட்ஸ், நிறைய ஃபிளாட்ஸ்ல வந்து அப்ரூவ் தர மாட்டாங்க. இவி பொறுத்து வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ அந்த இஷ்யூ இருக்காது. இப்போ வந்து 100% வந்து இம்ப்ரூவ் ஆகும் சேல்ஸ். கஸ்டமர் தெளிவாக இருப்பாங்க இதுக்கப்புறம். ஸோ பயம் இருக்காது. வெளியே போய் சார்ஜ் போடணும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம வீட்லேயே ஈஸியாக போட்டுட்டு பண்ணிக்கலாம். வண்டி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நிறைய ஃபிளாட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க கஸ்டமர்ஸ். அங்கே வந்து அசோசியேஷன்ல விட மாட்டாங்க, சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா 100% அவங்க போட்டு தான் ஆகணுன்ற ஒரு ரூல் வந்ததுனால இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு. போயிட்டு கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து அந்த பயமே இருக்காது. ஸோ கன்வின்சிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதனால எங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புறோம். நடப்பாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 52,000 மின் வாகனங்கள் விற்பனையாகி உள்ளன. இந்த சூழலில் தமிழக அரசின் இந்த முன்னெடுப்பு மின் வாகன துறையில் மாற்றத்திற்கான அடுத்த கட்ட நகர்வு என்றே கூறலாம். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் தமிழரசி.